அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்எஸ்சி பெட்ஸாப் இது நான் உங்கள் அரஃபாத் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி காலைல பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அல்பினோ காக்டெயில் ப்ரீடிங் வச்சுருந்தோம். அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. எக்கு லே பண்ணியிருந்தது, நல்லா தான் இருந்தது ஆக்டிவாக. இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கு எந்திரிச்சு வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக உட்காந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா காக்டெயிலே இறந்து போச்சு, ஃபீமேல் இறந்து போச்சு. நல்ல ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னாக்கா அது நல்ல ப்ரீட் ஆகும். நம்மள்கிட்ட செமி அடல்ட்டில் வாங்கினது தான் இது. இது வரைக்கும் ஒரு 4 நாள் கிளச்சு தான் எடுத்துருக்காப்புல. இப்போ 5ஆவது கிளச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுச்சு. என்ன காரணம்னு தெரில. ஆனால் சுக்கா அடிக்கலை, ஒன்றும் இல்லை. குருவி நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு. எதனால் இறந்து போச்சு, எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சானு தெரில. ரொம்ப மனசு கவலை. 2 முட்டை வேறு இருக்குது, மேல் வேறு தனியாக கிடக்குப்ப. நல்ல பேர் நல்லாயிருக்கும், நல்லா ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். 4 எக்கு வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ 2 எக்கு தான் வச்சுச்சு. அதுக்கப்புறம் என்ன உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரில, இறந்து போச்சு. ஃபீமேல் எடுத்தோன்னே மேல் கத்த ஆரம்பிச்சிட்டாப்புல. நம்ம கோதுமை, கொண்டக்கடலை, கொத்தமல்லி எல்லாம் ஃபுட்டு ஹெல்த்தியாக தான் வச்சுட்டு இருந்தோம். என்ன ரீசன்னு தெரில இது வரைக்கும். மேல் இப்போ தனியாக இருக்குது. இப்போ இந்த எக்கு எதாவது பண்ணலாமா, எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். எதையும் ஹேச்சிங் பண்ண முடியுமா? ஆனால் 2 எக்குமே இப்போ வந்து ரத்தம் ஓடி இருக்குது. எதுவும் எக்கு பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஐடியா சொல்லுங்கள், பார்க்கலாம். ஏதாவது இன்குபேட்டர் மாதிரி ஏதாவது செட் பண்ணி வைக்கலாமா என்னன்ட்டு.